அடிக்கிற வெயிலுக்கு ஏதம்மா குளுன்னு கூழ் குடிப்போமா? 7 days 7 ஹெல்தி ரெசிபி சேலஞ்சில் இன்றைக்கி டே 6. இன்றைக்கி நம்ம கருப்பு கவனி கூழ் செய்ய போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஒரு டேஸ்டியான ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபியாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் எடுக்கிறோம். சின்ன வெங்காயத்தை எவ்வளோ ஒரு ரொம்ப குட்டியாக அவங்களால வெட்ட முடியுமோ அந்த அளவுக்கு வெட்டி வச்சுக்கோங்க. எனக்கு நிறைய வெங்காயம் போடவே பிடிக்கும், அதனால் நான் நிறையவே எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இல்லை கொஞ்சம் சும்மா ஃப்ளேவருக்காக நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கம்மியாக கூட எடுத்துக்கலாம். இதை எவ்வளோ சின்னதாக முடியுமோ அவ்வளோ சின்னதாக நான் வெட்டி எடுத்துருக்கிறேன். அடுத்து 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி. இதில் நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல். அப்புறம் மாங்காய் கிடைக்கிது அப்படின்னா அது குட்டி குட்டியாக வெட்டி அதையும் நீங்கள் ஆட் பண்ணணுன்னா தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த 3 தான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவு சின்னதாக வெட்டிக்கோங்க. நான் மிளகாயை ஓரளவு சின்னதாக வெட்டியிருக்கேன், ஏன்னா அதோடைய எசன்ஸ் நம்மளுடைய கூழில் இறங்கணும். ஆனால் நான் எடுத்து தூர போட்டுருவேன் அதனால். அடுத்து இஞ்சியும் நம்ம கழுவி தோல் சீவிட்டு தேவையான அளவு சின்ன சின்னதாக வெட்டி அதையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாமே நம்ம ஒரு பெருசாக ஆட் பண்ணுறதை விட ரொம்ப சின்னதாக கட் பண்ணி நம்ம இதில் போட்டு அதை நம்ம சேர்க்கும் போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் டேரெக்டாக அரைச்சி சேர்க்குறீங்க அப்படின்னாலும் ஓகே, இல்லைன்னா இடித்து நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னாலும் இதே மாதிரி தான் இதோடய ஃப்ளேவர் நல்லாவே இறங்கும். ஸோ நம்ம கருப்பு கவனி மாவு முதல்ல எடுத்துக்கிறோம். இது நம்ம ரொம்ப குறைய எடுத்தாலே போதும். இதில் நான் பார்த்திங்கன்னா நான் மெஷரிங் கப் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இதில் எனக்கு தேவையான மாவு நான் எடுத்துக்கிறேன். இது ஒரு 4 to 5 பேர் தாராளமாக இந்த அளவு மாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இது போக தண்ணி, நான் முதல்ல கொஞ்சம் தண்ணி தான் எடுத்து வைக்கிறேன். இதை நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பாத்திரத்தில் மறுபடியும் தண்ணி எடுத்து அதை சூடு பண்ணிவிட்டு இந்த மிக்சிங்கை நம்ம அதில் சேர்த்துடணும், சேர்த்து கொதிக்க வைக்கணும். மொத்தத்தில் இதில் நீங்கள் நிறைய தண்ணி டைரெக்டாக சேர்த்து நீங்கள் சூடு பண்ணாலும் சரி, அப்படி இல்லைனா நான் லம்ஸ் வரக்கூடாது அப்படின்றதுக்காக முதல்ல கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்புறம் தண்ணி பாத்திரத்தில் வச்சு கொதிக்க வச்சு இது அதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சூடு பண்ண பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாகும், ஏன்னா அரிசி மாவு பார்த்திங்களா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா வெந்துடும். இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி நம்ம சூடு பண்ணும்போது இது நல்லா வெந்துடும். இது நம்ம கருப்பு கவனி அரிசிக்கு ரொம்ப டைம் ஆகுமே, அந்த மாதிரி ஆகுமான்னு கேட்டால் ஆகாது, ஏன்னா நம்ம அதை ஆல்ரெடி மாவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அவ்வளோதாங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மண் பாத்திரத்தில் ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டுமே எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணுறோம். அடுத்து தேவையான அளவு உப்பு நம்ம சேர்க்கணும். ஸோ இதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற பச்சை மிளகா, கொத்தமல்லி, இஞ்சி, வெங்காயம், இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் முதல்ல கொஞ்சம் அளவு தான் இதில் நான் செஞ்சு காமிக்கிறேன், ஏன்னா இதை நான் முதல்ல குடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு நான் மறுபடியும் செய்வேன். ஸோ எனக்கு தேவையான அளவு எல்லாத்தையுமே நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கையை வச்சு நான் இதை நல்லா அதை பிசைஞ்சு விடுறேன். ஸோ இதில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே இப்போ அதில் நமக்கு சேரணும். அதனால் ஒரு 1 minute நம்ம அதை பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய ஃப்ளேவர் எல்லாமே இப்போ அதில் இறங்கிக்கும். பார்க்கும்போதே நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியுது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்ப ஹெல்தியானது. இதில் நம்ம ஆயில் ஆட் பண்ணல. எந்த டயட் இருக்கக்கூடியவங்களுமே இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதை இப்போ ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு எந்த கிளாஸ்லேயோ இல்லை ஏதோ பவுல்லையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை டேரெக்டாக நம்ம குடிச்சிடலாம். ஆடி மாதம் கூழ் குடிக்கணும்னு சொல்லுவாங்களே, ஏன்னா டைஜஷனுக்கு ரொம்ப நமக்கு சப்போர்ட் பண்ணணும், அந்த வெயிலுக்கு ஏற்ற ஒரு உணவாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கூழ் குடிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கிறீங்கன்னா இந்த கருப்பு கவனி கூழையும் ஒரு தடவை குடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே அடுத்தடுத்து குடிப்பீங்க. அவ்வளோ டேஸ்டியான ஒரு ஹெல்தியான கூழாக இது இருக்கும். Tare, 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 tare. Tare, 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 tare. அப்புறம் என்னங்க, நல்லா சாப்பிடுவோம், நல்லதே சாப்பிடுவோம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.